ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எம்டி பாயா தான். நீங்கள் எவ்வளவோ சிக்கன் மட்டன் குழம்புலாம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. அதெல்லாம் அடித்து ஓரம் கட்டுற அளவுக்கு இப்படி ஒரு பாயா இருக்குது. இது ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் இதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 5-6 முந்திரி பருப்பு, 4 வரமிளகாய், 1/2 ஸ்பூனுக்கு கசகசா. இது எல்லாத்தையும் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுங்க. கருக்கிடாதீங்க. கருக்குனீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து மாறிடும். இதை நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமேட்டு கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிடலாம். இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வணக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் தேங்காய் வந்து 1/2 மூடி எடுத்திருக்கேன். நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். நீங்கள் திருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வணங்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த தேங்காய் வந்து ஹீட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். இது குக்கரில் விட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த கெட்டித்தன்மைலாம் வந்து சூப்பராக வெந்து வரும். அதனால் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் வந்து 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சிருக்கேன், ரொம்ப மெலிசா. அதை போட்டு நல்லா வணக்கிடலாம். நான் 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2ஆக நறுக்கி போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமேட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிட்டு நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன தக்காளியாக. நீங்கள் பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது லைட்டாக மசிகிற ஸ்டேஜில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுடலாம். இது நல்லா வணங்குற ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்சி ஜாரையும் கழுவி இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து எல்லாம் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு வந்து திக்னஸாக இருந்ததுன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, சின்ன டம்ளர். நானும் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம முந்திரியெல்லாம் போட்டிருக்கனால இது வந்து இன்னும் கொதிச்சதுன்னா கெட்டித்தன்மை கொடுக்கும். அதனால் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கொதி வந்துச்சு. நான் வந்து மூடி போட்டு வச்சுறேன். இது வந்து 2 விசில் விட்டுருக்கேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து எவ்வளோ திக்னஸாக அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க. கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி தோசைக்கு தான் இந்த பாயா வச்சுருக்கோம். நீங்கள் வந்து இதை வந்து டின்னர் ட்ரை பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட்க்கும் ட்ரை பண்ணலாம். அல்டிமேட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயே இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸியான டேஸ்டியான எம்டி பாயா ரெடி. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.